ஹியூமன் எரர்னு சொன்னீங்கல்ல, எங்கே ஹியூமன் வந்தான்றது சொல்லுங்க. யாராவது அப்படியே இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே வந்து அவர் ஸ்டாலின் 7ஆம் தேதி கொடுத்தாருல, மே மாதம் 7ஆம் தேதி, இது 14ஆம் தேதி என்னங்கன்னா இதெல்லாம் வந்துருக்கு. நாரி போயிருப்பாங்க. திமுக தோல்வி தாங்கிக் கொள்ள முடியல அவங்களால, அதனால எப்படிலாம் வந்து சந்தேகத்தை கிளப்புறாங்க. அவ்வளோ பெரிய ஆளா விஎஸ் பாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக வேண்டியதானே. ஸ்டாலினே தோல்விச்சிட்டாங்க. மக்கள் அப்படியே பாபு பாபு நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் பாபு. மம்தா பானர்ஜியும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க, பினராயி விஜயனும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க, மோடியை தவிர எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்திலலாம் ஒன்றும் கிடைக்காது. நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும், அது ஒரு காலம். அந்த காலமெல்லாம் மலையும் ஏறி குன்றும் ஏறி கடலில் குதிச்சு ஆழமாக போயிட்டு செத்து போச்சு. அவரோட பேர்னா பிரசாந்த் கிஷோர். இன்னைக்கு அவர் சுயேட்சையை போட்டிடுறாரு, அவர் முன்னிலையில் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், இடைத்தேர்தலாம் இங்கே விளையாட மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடந்துன்னு வச்சுக்கோங்க, விஜய் புட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறேன்னா, எனக்கு விஜய் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, வாயில் ஏதாவது வந்துட போதும்னு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். தினேகானது சிந்திப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யானந்தன் அவர்கள். வணக்கம். தொடர்ந்து இவிஎம் முறைகேடுகள் குறித்து புத்தகம் எழுதியிருக்கீங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அதனுடைய ஒரு பகுதியாக திமுக எழுப்பிய ஒரு சந்தேகம், அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் பேரில் எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஒரு 5 தொகுதிகளில் மீண்டும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக அதை ஆய்வு பண்ணுறாங்க. இப்போ கொளத்தூர் அதில் முதன்மையாக இருக்கு. இப்போ கொளத்தூர் தொகுதியினுடைய இன்னைக்கு 6வது நாள் ஆய்வு பணி தொடர்ந்து கொண்டிருப்பதாக சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்து கொண்டிருப்பதாக தகவலில் பார்க்கிறோம். ஆனால் 4வது நாளே என்ஆர் இளங்கோ ஒரு விஷயம் சொல்றாரு. எண்ணப்பட்ட சரிபார்க்கப்பட்ட இயந்திரங்கள்ல 2 விவிபேட் வேலை செய்யல, அட்ரஸ் கார்டு மாறி இருக்கு, சீல் வந்து இல்லை அப்படின்லாம் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. இதுவே பல சந்தேகங்களை எழுப்புது. குறிப்பாக டாம்பர் நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இதில் எழுப்பப்படுது அப்படின்னு சொல்றாரு. குறிப்பாக நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறோம், அறிவியல் பூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் நாங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். 30% இதுலேயே ஒரு 30% வந்து சந்தேகங்களை எழுப்புது, தவறு நடந்திருக்குதோ என்கிற சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் பெருசாக ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, நம்ம ஊர் கிராமங்களில் போயிட்டு கேட்டிங்கன்னா, அதுவா அவன் தான் ரொம்ப நாளாக போட்டி மாற்றிட்டு இருக்கிறான்னு அப்படின்வாங்க. இப்போ கிராமத்து மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க இந்த இவிஎம் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, போட்டி மாற்றிட்டானா ஜெயிச்சுட்டான் அப்படின்னா. இப்போ விஜய் ஜெயிச்சது வரைக்கும் அதான். என்னடா அது, நம்ம ஒன்று போட்டால் இவன் வந்து குத்திட்டு இருக்கிறான். இப்படி தான் ஜனங்க பேசிக்கிறாங்க. ஜனங்க வந்துட்டு ரொம்ப வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவங்க. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த விவசாயிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பெண்கள், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்னடி இது அப்படின்ட்டு. இங்கே மீன் மார்க்கெட்டில் சைதப்பட்ட மீன் எல்லா இடத்துலையுமே நான் இவங்க சொல்கிறதா தான் நான் கேட்பேன். அப்படி தான் நான் உண்மையை கண்டுபிடிப்பேன். நம்மளுடைய ஊடகங்கள் பேசுது, பத்திரிகையாளர் பேசுகிறாரு, இவங்களாம் பிடிங்கிங்க அப்படிலாம் கிடையாது. இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு தான் நான் நிறைய விஷயங்களை நான் பேசுவேன். இதை பாருங்க, நம்ம மக்கள் எவ்வளோ புத்திசாலிங்கன்றது நிரூபிச்சிருக்குது. மெஷின் ஒன்று தான் இவிஎம் வைக்கிறீங்க. நல்லா கேட்டு எங்கள் தோழர்களே, மெஷின் இவிஎம் கொண்டு வரீங்க. கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் பத்திரிகையாளர்கள் முன்னாடி காட்டுறீங்க, சோதனை பண்ணுறீங்க, குவாலிட்டி ஓகே அப்படின்றது நல்லா இருக்குது, நல்லா வேலை செய்யுது அப்படின்றத பத்திரிகையாளர்களையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மெஷின் எல்லாம் தொகுதிக்கு வருது. தொகுதிக்கு வந்துட்ட உடனே அந்த பூத்துக்கு வருது. குறிப்பிட்ட பூத்தில் காத்தாலேயே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலங்காத்தாலே நம்மளாம் வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு போலிங் ஒன்று பண்ணுறீங்க. மார்க் போலிங் அப்படின்னு பேருது. மார்க் போலிங்னா ஒரு 5 பேரை ஏஜென்ட்டுக்கு இருப்பாங்க. திமுக, அதிமுக, அவங்க இவங்க சுயேட்சைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இவங்களாம் கொஞ்சம் 5 பேர் இருப்பாங்க. ஆளுக்கு 10 ஓட்டை போல் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 50 ஓட்டு போல் பண்ணிட்ட உடனே அவங்க அவங்களுடைய சின்னங்களை போல் பண்ணிட்ட உடனே ரிசல்ட் அப்படின்னு போடுவாங்க. போட்டாங்க அப்படின்னோம்னா ஒன்றா காட்டும். கரெக்டாக 10 வந்ததுன்னா மெஷின் ஓகே. ஸோ போலிங்க ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வச்சுருவாங்க, ரெடி அப்படின்றாங்க. கரெக்டாக 7 மணிக்கு போலிங் ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒரு இதுக்கு பேர் வந்துட்டு முன்னாடி அந்த போலிங்க்கு முன்னாடி ஒரு ப்ரீ போல் பண்ணி இந்த மாதிரி அவங்க பண்ணிடுறாங்க.
முடிஞ்சு போச்சு. இது பண்ணாத எந்த போலிங்கும் எந்த இடத்துலையும் நடக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஓகேயா, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நம்ம குளத்தூருக்கு வருவோம். குளத்தூர்லேயும் இது நடந்திருக்குது. எல்லாம் பண்ணுறீங்க, முடிஞ்சு போச்சு. திமுக ஏஜென்ட் இருக்கிறாரு, அதிமுக இருக்கிறாரு, டிவிக ஏஜென்ட் இருக்கிறாரு. அவருக்கு தெரியுமோ தெரியுதோ மண்ணாக்கட்டியே புண்ணாகும், ஜெயிச்சுட்டு வந்துடலாம்ல அங்கே. அவரும் இருப்பார், அப்புறம் மற்றவங்களும் இருப்பாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. அவனோட அறிவாளி சுயேட்சை 2 பேர் இருப்பான் இல்லையா, எல்லாரும் கூட போலிங் நடக்குது, முடிஞ்சு போச்சு. 23ஆம் தேதி போலிங் நடந்தது, 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தோடனே ஸ்டாலின் தோற்று போயிடுறாரு. மாபெரும் தலைவரான விஜய் அவர்கள் ஜெயிச்சிடுறாரு. அவருடைய கேண்டிடேட்டு ஸ்டாலினும் தோற்கடிச்சிடுறாரு. அவர் ஒரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர். அவர் வந்து ஸ்டாலினை தோற்கடிச்சிடுறாரு. மேட்ரு முடிஞ்சு போயிடுது. 4ஆம் தேதி முடிஞ்சிட்ட உடனே இப்போ இதில் ஏதாவது இந்த வாக்கு பதிவுலையோ இல்லை அந்த எண்ணிக்கையில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னோம்னா அது தொடர்பாக ஒரு புகார் இது பண்ணலாம். அது பண்ணும்போது 5 பூத் வரைக்கும் அது எண்ண முடியும். எண்ணி அதை சரிபார்த்து அதை முடிவை சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பூத்துக்கு 40,000 சொச்சம் டேக்ஸோட, மோடியினுடைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, டேக்ஸோட சேர்த்து கட்டிடணும். அதையும் அவர் கட்டிட்டு 7ஆம் தேதியே ஃபைல் பண்ணிடுறாரு. யாரு? திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர். புத்திகத்திலாம் இல்லாதவர். உங்களுக்கு தெரியும், ஆதவ அர்ஜுன அளவுக்கு அவருக்கெல்லாம் அறிவுலாம் கிடையாது. ஓகே, ஆனால் அவர் 7ஆம் தேதியே பண்ணிவிட்டார். 7ஆம் தேதி பதிவு பண்ணிவிட்ட பிறகு நீ என்னைக்கு கூப்பிடணும்? நீங்கள் என்ன சொன்னீங்க? உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி உச்சநீதிமன்றம் வந்துட்டு 2.5 மாதத்துக்கு அப்புறம் அது பண்ணணும்னு சொல்லியிருக்கா. நான் அந்த தேர்தல் ஆணையர்கிட்டேன், இங்கே இருக்கிற கமிஷனரு, நான் அவர் கேட்குறேன், உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு இணங்கன்றீங்களே, இது அப்படியாது 2.5 மாதம் கழிச்சு பண்ணலாம் அப்படியே போட்டு வச்சுட்டு நடந்துச்சு. அங்கே முடிஞ்சிருச்சு. அவங்க முன்னாடி எல்லாம் சீல் பண்ணிங்க. சீல் பண்ண கையோட இங்கே இதுக்கு வருது, கவுண்டிங் சென்டருக்கு வருது. கவுண்ட் பண்ணிட்டாங்க. கவுண்ட் பண்ணிட்ட உடனே அவ்வளோதான். அதை அப்படியே எடுத்து ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறீங்க. உள்ளே இருக்கிற சீல் அப்படியே இருக்குது. அந்த சீலில் அந்த வாக்குப்பதிவு அதிகாரியினுடைய கையெழுத்து இருக்குது, அது எந்த வட்டன்றது இருக்குது, அது என்ன சீரியல் நம்பர் இருக்குது, மிஷினு எல்லாம் அப்படியே இருக்குது. அதை தூக்கி ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு அதை மூடி ஸ்ட்ராங் ரூம்னா ரொம்ப பலம், இவ்வளோ பெரிய இரும்பு தகடு இல்லை, அதை வச்சு சிந்தாதிரிப்பட்டியில் கட்டியிருக்கிறாங்க. போய் பாருங்க, தட்டிங்கன்னா ஒன்றும் இதாகாது. அந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சு விட்டாங்க. வச்சுட்டு 2.5 மாதத்துக்கு அப்புறம் என்ஆர் இளங்கும் முன்னிலையில் அதை திறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்குது. என்னடா இது, பட்டணத்தில் பூதம் கதை மாதிரி. அதில் சாக்லேட்டு கோல்டு இருக்குதுன்னு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்தோன்னா ஜீ ஊம் பா அப்படின்னு அது பூதம் இறங்கும். இறங்கிட்டு அப்படி எடுத்து பார்த்தா சாக்லேட் சார் அப்படின்னு நாகேஷ் கடிச்சு காட்டுவார். போலீஸ்காரர் கடிப்பார், இன்ஸ்பெக்டர் கடிப்பார், அப்புறம் ஐஜி கடிப்பார், எல்லாரும் கடிப்பாரு. சாக்லேட்டாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள இருக்கிற மிஷின் எடுத்து வைக்கிறாங்க. அந்த அந்த லேபிளில் எதுவுமே இல்லை, கையெழுத்து இல்லை, எந்த பூத்துதும் இல்லை, சீலு இல்லை, அரக்கு சீல் போடுவாங்க, அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அது ஹியூமன் எரர். அது வந்து ஒரு சில இடங்கள் நடந்திருக்கலாம், தவறுகள் மனிதர்கள். எங்க ஹியூமன் வந்தான்றேன். அங்க போட்டீங்க, லாக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இங்க திறந்தாங்க. திறக்கிற இடத்துல அதே சீல் இருக்கிறதுனால தான் அதை வச்சு கவுண்ட் பண்ணீங்க இல்லையா. ஏன்னா முடிச்சிட்ட உடனே இன்னொன்று சொல்றேன், வாக்குப்பதிவு முடிச்சிட்ட உடனே 17 சீன்னு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பான். யாருக்கு? ஒரு ஏஜென்ட்டுக்கும் வந்துட்டு அங்கே இருக்கிற வாக்குப்பதிவு அதிகாரி கொடுப்பாரு. 17C ஃபார்ம் நம்பர் 7. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பரிச்சயம். மற்ற மாநிலங்களெல்லாம் எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கெல்லாம் அதனால தான் கோல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க மோடி, அமித்ஷாவும். அந்த 17C ஃபார்மில் வந்துட்டு ஒரு பூத்தில் எவ்வளோ வாக்கு, அதில் எவ்வளோ போலாச்சு, அதில் ஆண்கள் எவ்வளோ போட்டாங்க, பெண்கள் எவ்வளோ போட்டாங்க, அது சீரியல் நம்பரு, வாக்குப்பதிவு அதிகாரியுடைய கையெழுத்து எல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இவன் வந்து தலைமையில் கொடுத்துருவான். யார்? திமுககாரனும் அதிமுககாரனும் தலைமையில் கொடுத்துருவான். தாவேகாரன் எங்கே கொடுப்பான்? அவங்களுக்கு தலைமையே கிடையாது. அதனால் பாக்கெட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்துட்டு அவங்க தலைமையில் என்ன பண்ணுவாங்க, வாக்கு எண்ணிக்கைக்கு யார் போகிறாங்களோ அவங்ககிட்ட இது கொடுப்பாங்க. அவன் அங்கே போய் நின்றுட்டு, சார் சைதாப்பேட்டையில் இந்த வட்டத்தினுடைய இந்த இது வருது சார் அப்படின்னு அது சரி சார், பின்னாடி திரும்புங்க சார், சரி நம்பர் கரெக்டாக இருக்குது, ஓகே 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 சார், டோட்டல் ஓட்டு சொல்லுங்கள் சார், 1190. ஓகே ஓகே சரி, அவ்வளோதான். ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோலாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் எடுக்க முடியாது, அதுதான் போட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அங்கே அக்கௌண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னே அவர் சூரியனை அமுக்குவார், ரெட்டையரை அமுக்குவார், அப்புறம் இதில் அமுக்குவார், அப்புறம் தாவேக்கால அமுக்குவார், அப்புறம் இதில் நாமத்தோட கட்சியில் அமுக்குவார், சுயேட்சையில் அமுக்குவார், எவ்வளோ ஓட்டுன்னு சொல்லுவார். தேர்தல் இது முடிஞ்சு போச்சு. அப்படியே மூடி அதை அப்படியே தூக்கி பாக்ஸில் வைப்பாங்க. அதுதான் ஸ்ட்ராங் ரூமுக்கு வந்து போச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்ட்ராங் ரூமில் வச்சாச்சு.
ஸ்ட்ராங் ரூமில் வச்சு பூட்டியாச்சு. இப்போ எப்படி ஹியூமன் எரர் எங்கே வந்துச்சு சொல்லு? இல்ல அதிகாரி இப்படி விளக்கம் கொடுக்குறாரு. என்ன ஹியூமன் எரர்னு சொன்னார்? என்ன ஹியூமன் எரர்னா எங்க? இந்த ரமேஷும் இன்னொருத்தர் இந்த பத்திரப்பதிவு அமைச்சர் 2 பேர் இருக்காங்க. 2 அமைச்சர் சொன்னாங்க. ஒருத்தர் அறியாமைன்னாரு, ஒருத்தர் தெரியாமைன்னாரு, இன்னொருத்தர் இது வந்துட்டு தவறுன்னாரு, இன்னொருத்தர் விசாரிக்கிறோன்னாரு. அந்த மாதிரி இருக்குது. அது டபாய்க்கிறாங்களே. எங்கேயா ஹியூமன் வந்தான்? ஹியூமனு அங்கே வாக்குச்சாவடியில் இருந்தான். ஹியூமனு ஏஜென்ட்டாக இங்கேயும் இருந்தான். அங்கேயும் வாக்குப்பதிவு அதிகாரி இருந்தார். எங்கே வாக்குப்பதிவு அதிகாரி, இங்கே வாக்கு எண்ணிக்கை அதிகாரி இருந்தார். தூக்கி உள்ளே வச்சாச்சு. அப்படியே தூக்கி எடுத்து வந்துட்டு டேரக்ட் ஸ்ட்ராங் ரூமில் வச்சாச்சு. எங்கே ஹியூமன் வந்தா? அந்த அப்படியே கொண்டு போகிற இடத்துல ஹியூமன் விளையாடினானா? முடிஞ்சு போச்சு இல்லை? வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஹியூமன் எங்கே விளையாட போகிறான் சொல்லுங்க நீங்கள்? ஹியூமன் எரர்னு சொன்னீங்கல்ல, எங்கே ஹியூமன் வந்தான்றது சொல்லுங்க. யாராவது அப்படியே இது ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படியே வந்துட்டு உள்ள பூந்து அப்படியே திறந்து அதை தூக்கிட்டு இது வச்சுட்டு மூடிட்டு போயிட்டானா கரெக்டாக 97வது பூத்து 157வது பூத்து இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து ஸ்பைடர்மேன் வேலை செஞ்சுட்டு போனாங்க. இதுல விவிபேட் பத்தி பேசும்போது சொல்கிறேன். அடுத்தபடி என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஹியூமன் எரர்னு சொன்னார் இல்லையா, இந்த கேம் ஆடுறாங்க எப்படின்றத சொல்லுறேன். நீங்கள் 2.5 மாதம் கழிச்சு ஏன் பண்ணுறீங்க? இந்த 2.5 மாதத்தினுடைய சூட்சமத்தை சொல்லணும்ல. நாங்கள் அந்த விவிபேட்டில் அந்த பிரிண்ட் அவுட் ஆகி உனக்கு சின்னத்தை காட்டுது இல்லையா, நீங்கள் வாக்களித்த உடனே சூரியனில் இது பண்ண உடனே அது அப்படியே காட்டும். ரெட்டை இலைன்னா ரெட்டை இலையை காட்டும். நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா காட்டி அது ஒரு 7 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ளே சிதம்பர ரகசியம் மாதிரி அப்படி ஐயர் அப்படி காட்டிட்டு அதான் சிதம்பர ரகசியம். உடனே அதுக்கு ஒரு 300 ரூபா ஒரு வசூல் பண்ணுவார். இப்போ எவ்வளோன்னு தெரில, ரமேஷ் கிட்ட ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி அது 7 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ளே போயிடும், அது ஆஃப் ஆகிடும். அந்த சீட்டு கட்டாயி விடுது அப்படி நம்பணும். ஓகே, முடிஞ்சு போச்சு. கட்டாயி விழுதில்ல அந்த சீட்டு. அதில் அந்த காட்டுதில்ல சின்ன அதெல்லாம் அது வந்துட்டு தெர்மல் பிரிண்டிங்னு வாங்க. ஹீட் தெர்மல்னா ஹீட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியணும்னா இந்த ஏடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் பணம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பணம் எடுத்துகிட்ட உடனே ஒரு ரசீது வரும். அதை எடுத்து நீங்கள் பர்ஸில் வைப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து போச்சுன்னா ஒரு வெள்ளை காகிதம் மட்டும் இருக்கும். அதில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிடும். ஏன்? தெர்மல் பிரிண்டிங். அதுதான். அதே மாதிரி அதைத்தான் வந்துட்டு நம்ம தேர்தல் ஆணையம் வந்துட்டு பண்ணுது. ஏன்னா கரெக்டாக இருக்கணும் தேர்தல் ஆணையம். சத்தியவான்கள் இல்லை. நான் ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறேன்னா, எனக்கு விஜய் மாதிரியே ப்ராப்ளம் இருக்குது. வாயில் ஏதாவது வந்துட போதும்ன்ட்டு. நம்ம முதலமைச்சர் இருக்கிறாரு ஜோசப் விஜய், அவராட்டமே எனக்கு பிரச்சனை இருக்குது. அநியாயத்தை கண்டா ஏதோ பொங்கி வந்துடுது. அவர் ஏதோ நல்லவர் பெரியவர், அவர் ஏதோ சொல்லிடுறாரு வாயில் வருது அப்படின்ட்டு. நான் அப்படிலாம் பத்திரிகையாளனை ஒத்துக்குவீங்களா? அதனால் நான் எதுவும் சொல்கிறதில்ல அப்படி. அதனால் நான் விட்டு பேசுகிறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே இதை இந்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறான், தெர்மல் பிரிண்டிங்கை. அந்த தெர்மல் பிரிண்டிங் வந்துட்டு அவன் சொல்கிறான் அது ஒரு 45 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது வேனிஷ் ஆகிடும் சொல்கிறேன். நம்ம நீதிமன்றம் நீ தான் சொன்னிய உச்ச நீதிமன்றத்தினுடைய கைடன்ஸு, உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு சொல்லிச்சா தெர்மல் பிரிண்டிங்கில் போட்டு இதை பயன்படுத்துன்ட்டு? யாரா முடிவெடுத்தது? இவிஎம் மேலே ஒரு நம்பிக்கை வரணுன்றனால தான். யார் பயன்படுத்த சொன்னது? அதில் தெர்மல் பிரிண்டிங்கு கிடையாது. அவர் என்னைக்கு பண்ண சரி 45 நாளில் போய்டும். நீ என்ன பண்ணணும்? யோக்கியனா இருந்தேன்னா நீ இதை ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடாச்சே. இவிஎம் பற்றி நாங்கள் ஏதாவது போட்டோம்னா இவிஎம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? இப்போ அன்னைக்கு நான் போட்டேன், அது ஒரு 2.7 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் இன் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் த ஸ்ட்ராங் டெக்னிக்கல் சேஃப்கார்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் அண்ட் எலாபரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் செக்யூரிட்டி புட் இன் பிளேஸ் பை இசிஐ என்ஷூர் தட் எலெக்ஷன்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட். எதுவுமே தெரியாது, எல்லாம் போட்டிருக்காங்களா, சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்களாம். போட்டுக்கிட்டு அந்த தேர்தல் நடைமுறைகள் வந்துட்டு வெளிப்படையாக இருக்குதான். எங்கடா வெளிப்படையாக இருக்குது? ஒன்று கோத்து விட்டுருவான். நான் இவிஎம் பற்றி போட்ட ஆள் எழுப்பியிருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். ஆனால் இதை மட்டும் ஸ்டாண்டர்டாக எடுத்து போட்டு கொடுத்துருவான். நம்ம நாட்டில் என்னன்னா இங்கிலீஷில் எழுதி ஒன்று போட்டு விட்டோம்னா பாரு அவர் சும்மா ஒன்றும் இல்லை, அவர் எப்படி போட்டிருக்காரு பாரு அப்படின்னு. அவ்வளோதான் ரெலவெண்ட்டு. அது கேள்விக்குரிய பதில் கிடைக்காது. அவன் என்ன சொன்னான்? உச்சநீதிமன்றம் அந்த கேண்டிடேட்டுக்கோ இல்லை தோத்தவருக்கோ இல்லை அடுத்தபடியாக இருக்கிறவருக்கோ மூணாவதாக இருக்கிறவருக்கோ டவுட் வந்துச்சுன்னா பூத்துக்கு 40,000 கட்டி அவங்க வந்துட்டு கேட்கலாம், அதை நீ வந்துட்டு எண்ணி சொல்லு அப்படின்னு. அப்போ எண்ணி எப்போ சொல்லுவேன்? 2.5 மாதம் கழிச்சா? எண்ணி சொல்லுன்னு சொல்லிச்சு. 2.5 மாதம் கழிச்சுன்னு நீதிமன்றமாக சொல்லிச்சு.
உன் வசதிக்கு நீ ஸ்ட்ராங் ரூமை பூட்டி வச்சுட்டு 2.5 மாதம் கழிச்சு இளங்கோவை வரவழைச்சு, இவனையும் வரவழைச்சு, அப்புறம் பாபு வரவழைச்சு, அவனோட ஏஜென்ட்லாம் வரவழைச்சு நீ வந்துட்டு கூத்தடிக்கிறிய. நீதிமன்றமா சொல்லிச்சு இதை? இல்லைல்ல. அப்படி என்ன பண்ணணும்? ஐயோ இது 40 நாளில் போயிடுமே, அதுவும் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சராச்சே, அவருக்கு ஒரு கேள்வி கேட்டு புக் பண்ணி 7ஆம் தேதியே போட்டு விட்டாரு. 14ஆம் தேதிக்குள்ள அதை ஒன்று செய்யுங்கப்பா, ஒரு வாரத்துக்குள்ள பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லணும்ல. நீ யோக்கியனா இருந்தானா தேர்தல் ஆணையம் 14ஆம் தேதி போட்டு ஸ்ட்ராங் ரூம்லேருந்து கொண்டு வந்துட்டு எடுத்து வந்து வச்சு, இதோ பாருங்க ஸ்டாலின், அதில் அந்த பூத்தில் போடலானது இவ்வளோ ஓட்டு, இதோ பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம இது விவிபேட் எண்ணுவோமா, எண்ணலாம் அப்படி விவிபேட் திறந்து, ஏன்னா அழிஞ்சு போயிடும் 40 நாள் விட்டேன் உடனே கிட கிட கடன்னு எண்ணி போட்டு ஓகே 2 பொருந்ததுங்களா சார், ஓகே சார் எடுத்து வை. அடுத்தபடியா அடுத்தது 95 95 எடுத்து வாப்பா, இதோ பாருங்க சார் இது இதான பேர் வெரிஃபிகேஷன். வெரிஃபிகேஷன் தமிழ் என்ன அர்த்தம்? சரிபார்த்தல், டு வெரிஃபை, டு செக் அண்ட் வெரிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை பார்க்குறீங்க. செக்குன்றது என்னது? அதில் சீரியல் நம்பர் சரியா இருக்கா, சீல் சரியா இருக்குதா, இதெல்லாம் செக்கு. வெரிஃபிகேஷன் என்னது? உள்ள என்ன நடந்திருக்குது அப்படின்றத. இதானே நீ 2.5 மாதம் கழிச்சு இதை அழிஞ்சு போயிட்ட உடனே இந்த மிஷின் நல்லா வேலை செய்து பாருன்னு மறுபடியும் மார்க் போலிங் பண்ணி காட்டுற அப்படின்னா கோழி திருடன் தானே நீ. போலிங் நடந்துச்சு இல்லடா அன்னைக்கு 23ஆம் தேதி, அது நடந்த மிஷின் தானே இது. அதில் அந்த டேட்டா அப்படி தானே இருக்குது. இந்த டேட்டாவை எதை வச்சு செக் பண்ணுறது? விவிபேட்டை வச்சு செக் பண்ணணும். விவிபேட்டில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இதோ பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு முதல்ல இது பண்ணிட்டோம், ஓகே ஒரு 500 பேர் ஓட்டு போடுவோம், ஒரு 1400 பேர் ஓட்டு போடுவோம், ஓட்டு போட்ட உடனே மறுபடியும் நம்ம செக் பண்ணுவோம், அப்போ வந்துட்டு மறுபடியும் விவிபேட்டை வந்துட்டு பார்ப்போம். அங்கே நடந்துச்சு இல்லை, நீ ஏன் மறுபடியும் பண்ணுற? இப்போ இந்த ட்ராமான்றது தெரியுதா? புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்ணுறாங்க பாருங்க அவங்க. இவ்வளோ பெரிய நாடு, 143 கோடி ஜனம், இவ்வளவு அறிவாளிங்க, என்னை விட உச்சபட்ச அறிவாளி எல்லாம் இன்னைக்கு ஜந்தர் மந்தர்லையும் மற்ற இடத்துல போகிற தமிழ்நாட்டை தான் எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டானுங்களே இல்லையா? இப்போல்லாம் தமிழ்நாட்டில் அறிவாளி யாரு? டிக்கெட்டு பிளாக்ல விற்கிறவன். அப்புறம் இங்கே வார்த்தை வந்துடும், விட்டுருங்க. அவங்களாம் இன்றைக்கி வந்துட்டாங்க, மந்திரிகளாக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்புறம் ஆந்திராவில் வந்துருக்குறாங்க, அவங்களாம் அட்வைஸராக சுற்றிலும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் இவர் யார்? தெலுங்கர் ஆட்சி நடத்துகிறார் இவர். அதனால் அது முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் அறிவாளிலாம் வெளில இருக்கான். இவ்வளோ பேர் இருக்கிற அறிவாளிகளையே அவன் எப்படி திட்டமிட்டு ஏமாத்துறான் பாருங்க. ஸ்டாலினை விடுங்க, அவர் தான் முட்டாள் முதலமைச்சர், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏமாத்துறான் பாருங்க எப்படி. இல்லை, ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தா, ஸ்டாலின் வெற்றி பெற்றிருந்தாருன்னா இவங்க இவிஎம் மேல சந்தேகத்தை எழுப்பியிருப்பாங்களா? ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு, அவரும் என் சந்தேகத்தை அழக போறாரு. தோத்துட்டதுனால சந்தேகம் வருது அவருக்கு. தோத்தவொன்னு தான் செக் பண்ணுவான். உடம்பு நல்லா இருந்ததுன்னா அவர் டாக்டர்கிட்ட போயிருப்பாரா? உடம்பு அவருக்கு கெட்டதுனால தான் அவர் டாக்டர்கிட்ட போனார் அப்படின்னு சொன்னால் கேட்குறவனை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்டா மூக்கு, நீ கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அவர் நல்லா இருக்கிறது ஏன்டா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிடு. உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறேன், ஏங்க இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க நீங்கள்? உடம்பு சரியில்லைப்பா டாக்டர் பார்க்கணும். அதுக்கே டாக்டர் பார்க்க வரீங்க, என்ஜினியரை போய் பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க? தோத்தாரு சொல்கிறாங்க, ப்ரொசீஜரு வச்சுங்க, போட்டார் அவரு, போட்டிருக்க கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, ஒரு பூத்துக்கு 41,000 ரூபாய் பண்ணிட்டார்ல. அந்த மாதிரி 14 பூத்துக்கு அவர் போட்டிருக்கிறாரு, ரேண்டமா போட்டிருக்கிறாரு. இப்போ இந்த அயோக்கியத்தனம் புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய மோசடியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸ் வச்சுட்டு அவன் பண்ணுறாங்கன்னு. அந்த ஆளை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல. ஐஏஎஸ்க்கு ஏது அறிவு நம்மளுக்கு தெரியாதா? அது சொன்னதெல்லாம் செய்ய கிடிப்புள்ள மாதிரி அப்படி தூக்கி விட்டு வா ஒரு நல்ல ஒரு கார்டு எடுத்து போடு, ஐயா அவனுடைய எதிர்காலத்தை கணிப்போம் அப்படின்னா கீ கீ அப்படின்ட்டு அது வந்துட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்கும். ராமர் பட்டாபிஷேக படம், உனக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை. அவன் பஸ்ஸுக்கு லாட்ரி அடிச்சுட்டு வந்து குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். எப்படி அவங்ககிட்ட ஒரு சொல்லுவார் எதிர்காலம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. உடனே ஒரு நெல் பண்ணி எடுத்து குடிச்சோன்னா அது உள்ளே போயிட்டு திருப்பி டக்குன்னு மூட்டுவான். அந்த மாதிரி ஐஏஎஸ்ங்க. எங்கேயாவது இது ஒரு நாடு, இது ஒரு ஜனநாயகம், ஜனநாயகத்தினுடைய உரிமை. ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு தோக்கிறது இல்லை பிரச்சனை. நான் போட்ட ஓட்டு சரியா பதிவாகிருக்குதா, பதிவானபடி நான் போட்டபடி பதிவாகி இருக்கிறதா, பதிவானபடி எண்ணப்பட்டிருக்கிறதா, அதான் இந்த நாட்டு மக்களுக்கு தேவை. எங்க நீங்க நிரூபிச்சுங்க? எங்க இருக்க வெளிப்படைத்தன்மை? எங்க இருக்குது டிரான்ஸ்பரன்சி? ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லை. என்ஆர் இளங்கோ ஒரு சீனியர் வழக்கறிஞர், அவர்
மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து நிற்கிறாரு. பொண்ணுக்கு 4 நாள் வந்து இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டு அவர் வந்து நிற்கிறாரு. எப்படி சொல்றீங்க பாருங்க நீங்க. அவர் ரொம்ப மானசீகமா அவர் வந்துட்டு பார்த்துட்டு நான் பேசுறதெல்லாம் என்ஆர் இளங்கோவுக்கு தெரியும். ஏன்னா நாங்களாம் சந்திச்சு அவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதிமுகவில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. என்ஆர் இளங்கோ விவரதாரி. இதில் எல்லாம் தெரியும் அவருக்கு. சைலண்டாக உட்காந்துட்டு நீ சொல்றதுன்னா என்ன சொல்லிட்டு மட்டும் உள்வாங்கிட்டு அவர் அவ்வளோத்தையும் வந்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு சொன்னார். ஸோ நான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறேன். புரியுதா? என்ஆர் இளங்கோவுக்கு அந்த கதையெல்லாம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறாரு. நானாக இருந்தேன்னா ஏன் 2.5 மாதம் ஆச்சுன்னு கேட்பேன். அவர் அதை கேட்கல. அதை அவர் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிடுவார். ஆனால் என்ஆர் இளங்கோவுக்கும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொன்னேன், நீதிமன்றத்துலலாம் விடுவி கிடைக்காது. அதெல்லாம் போட்டிக்கிட்டலாம் பார்த்தாச்சு. நீதிமன்றத்துலலாம் ஒன்றும் கிடைக்காது. நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும். அது ஒரு காலம். அந்த காலமெல்லாம் மலையும் ஏறி குன்றும் ஏறி கடலில் குதிச்சு ஆழமா போயிட்டு செத்து போச்சு. அந்த காலம்லாம் வராது. சீமான் அடிச்சுவான தலையில கால கொடுமையிடாது அப்படின்னு. அதான் இது. இப்போ இதில் என்ன பயன் இருக்கு? நீங்கள் சொன்னது போல உடனடியாக அதை வந்து செக் பண்ணி விவிபேடில் ஸ்லிப்பை வச்சு நம்ம வந்து இவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு, இவ்வளோ வாக்குகள் வந்து விஎஸ் பாபுக்கு, இவ்வளோ வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு பதிவாயிருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு பதிலாக 2 மாதங்கள் கழித்து பார்க்குறப்போ இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இதனுடைய பயன் என்ன? எதுக்கு இதை பண்ணணும்? பேங்க்கில் போயிட்டு நீ இதில் ஒன்று பொண்டாட்டிது உன் தங்கச்சியாக வாங்கியிருக்கிற நகை எல்லாத்தையும் வச்சுருக்கிறீங்க, வச்சுட்டு பூட்டிட்டு வந்தீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி போகிறீங்க, இங்கே தான் வச்சு அம்மா இங்கே தான் வச்சுங்க தான் இல்லை. என்ன பண்ணுறது? என்னங்க நீங்கள் சேஃப்டி வால்ட்டுன்றீங்க, இதுக்காக நான் பணம் கட்டுறேன், இவ்வளோ பண்ணுறேன், அதுக்காக என்ன சார் பண்ணுறது? காணா போயிடுச்சு சார், என்ன பண்ணுறது? எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்கள் நோவாது பேசுகிறீங்களா கேள்வி? ஒரு வேட்பாளர், இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவர் கேட்குறாரு, அதான் எல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் காணா போச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஜனநாயகம் காணா போயிடுச்சு, அதனால் பொத்தின்னு வீட்டுக்கு போன்றீங்களா? வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தில் இப்படி ஒரு இன்சிடென்ட் 2018 நடக்குது. எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது இல்லையா? அப்போ கர்நாடகத்தில் நடந்த தேர்தல் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா 39வது பக்கம், ஆமாம் 39வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் ஹூப்ளி தார்வாடு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக தலைவர்களில் ஒருவரான ஜெகதீஷ் ஷட்டர், தெரியும்ல, பெரிய ஆள், அவர் போட்டியிட்ட ஒரு தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடி ஓட்டு எண்ணிட்டு இருக்கிறாங்க. வாக்கு எண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாக்குச்சாவடி 135 அந்த வாக்குச்சாவடி எண் நம்பரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா முதல்ல இவிஎம் என்றாங்க, அதில் ஒரு நம்பரை காட்டுது. விவிபேட் என்னாங்க, அதில் ஒரு நம்பரை காட்டுது. அதாவது அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த இதில் வந்துட்டு இவிஎம்மில் பதிவானதை விட இவிஎம்மில் என்ன எண்ணிக்கை காட்டுதோ அதை விட 207 ஓட்டு சீட்டுக்கு கூடுதலாக காட்டுது விவிபேட்டில். ஒப்புகை சீட்டில் பதிவான வாக்குகள் 459 459 பேர் ஓட்டு போட்டாங்கன்னு ஒப்புகை சீட்டு சொல்லுது விவிபேட். இதை விட 207 ஓட்டு கம்மியாக காட்டுது விவிபேட்டில். அப்போ விவிபேட்டில் 252 ஓட்டு தான் போலாக இருக்குது. எப்படி இது? வந்தான் பொத்தான் அமுகுனா ஓட்டு போட்டாங்க, பதிவாகணும்ல, பதிவே ஆகலை, 252 தான் காட்டுது. இது 459 காட்டுது. உடனே அவங்க கவுண்டிங்கை நிறுத்திட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கவுண்டிங் அதிகாரி நல்லவன் போல, எங்கேயாவது இருப்பான்ல, அவன் ஒன்று ஃபோன் போட்டு கேட்டுருக்கிறான். தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, சீச்சி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் போயிட்டு இந்தியாவில் நீங்கள் கவலைப்படுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய விதியன் 56 ஆர் சப் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விதியன் 6H, அந்த கிளை விதியை நீ பாரு, என்ன சொல்லியிருக்குது? விவிபேட்டுக்கும் இவிஎம்முக்கு இடையே வித்தியாசம் ஏற்பட்டுச்சுன்னா விவிபேட்டில் கட்டாயம் விழுந்திருக்கு இல்லையா சீட்டு, அதுதான் முடிவு அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிரு. அதான் அந்த விதி என்ன. அதாவது இவிஎம் விட்டுரு, இதில் பதிவாயிருக்குது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 20,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு, அதனால அப்போ அறிவிச்சிட்டாங்க. நான் கேள்வி எழுப்பினது என்னன்னா, எப்படி வித்தியாசம் வந்துச்சு? ரெண்டும் ஒரே பேலட் யூனிட்லேருந்து தான் கனெக்ட் ஆயிருது. வாக்களிக்கிறோமே அந்த பேலட் யூனிட்டோட தான் மதர் யூனிட்டு கண்ட்ரோல் யூனிட்டு கனெக்ட் ஆகிருக்குது, விவிபேட்டும் கனெக்ட் ஆகிருக்குது. எப்படி இதில் பதிவாச்சு, அதில் பதிவாகி கட்டாயம் விழுந்துருக்கு, இதில் பதிவாகுதா? இந்த மாதிரி இதெல்லாம் அவர் ஸ்டாலின் 7ஆம் தேதி கொடுத்தாருல, மே மாதம் 7ஆம் தேதி, இது 14ஆம் தேதி என்னைக்குன்னா இதெல்லாம் வந்திருக்கும். நாரி போயிருப்பானுங்க. இப்போ தெரியுதா யார் 2.5 மாதம் தள்ளி வைக்கிறான்ட்டு? இப்பயே 2 விவிபேட்
வேலை செய்யல அப்படின்னு அது சொல்றப்போ வேலை செய்யலைன்னா என்ன இல்ல அர்த்தம்? அது போலிங் டே அன்னைக்கு நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், அப்பெல்லாம் நாங்க மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அதிகாரி விளக்கம் கொடுக்குறாரு. அதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த செல்ஃபோன் வாங்குறீங்க. நீங்கள் வாங்க போகும்போது அதெல்லாம் பிரிச்சா காட்டுறான்? ஒர்க் பண்ணதான்னு டெஸ்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? அப்படியே வாங்கிட்டு வரீங்கல்ல, ப்ரெசென்ட் பண்ணுறீங்கல்ல, எனக்கு அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணுது. அதில் என்ன போட்டிருப்பான்? குவாலிட்டி ஓசி ஓகே, கியூசி ஓகே, குவாலிட்டி செக் ஓகே, அதான் அர்த்தம். அது இவிஎம்லையும் அதே மாதிரி தான் போட்டு டெலிவர் பண்ணுறான். ஆனால் இவன் அதுக்கப்புறம் மக்கள் முன்னாடி, பத்திரிகையாளர் முன்னாடி பண்ணும்போது தான் ஒர்க் பண்ணுது. அப்புறம் எப்படி பூத்தில் வந்துட்டோன்னா அது வேலை செய்யாது? அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி போய் நோண்டுமோ? இல்லை சொல்லுங்களேன் நீங்கள் பார்ப்போம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஏஎல், இன்னொன்று வந்துட்டு டாட்டானுடைய இன்னொரு பெரிய இண்டஸ்ட்ரி, இன்னொரு இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்று. இவங்க 2 பேர் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. உலக அளவில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இதில் மட்டும் எப்படி அந்த மாதிரி கரெக்டாக வேலை செய்யும்போது புடிங்கிட்டு போகுது? எப்படி வேலை செய்யாது போகும்? பத்திரமா தானே இருக்குது. அந்த விவிபேட் வந்துட்டு எல்லா கிளைமேட்லேயும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா எஸ்வி குரேஷி, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், சிவிஓ. அவர் சொல்கிறாரு, எல்லா கண்டிஷன்லையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் கிளாஸாக அது வேலை செய்யும் அப்படின்னாரு. அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யணும், இவன் சொல்லலாம் அது வேலை செய்யலாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எவனோ எங்கேயோ ஏதோ பிடுங்கி விட்டுருக்குறான் இல்லை? அதானே இது. சிவாஜி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நல்லா இருந்தது ஆலயமணியில். அந்த இடத்துல சரோஜதியை விட்டுட்டோடனே அதுக்குள்ளே நடுவில் போந்து எம்ஆர் ராதான பிரேக்கை பிடுங்கி விட்டாரு. அப்போ தானே அது ஆக்சிடென்ட் ஆகும். அது கலங்கரை விளக்கம். சிவாஜி பிடிக்கலன்னா எம்ஜிஆர் வச்சுக்கிறோம், கலங்கரை விளக்கம். அங்கேயும் பிரேக் ஃபெயிலியர் தான் ஆகிப்போச்சு இல்லையா? அங்கே நம்பியார் பிடிங்கி விட்டாரு, அங்கே வந்துட்டு ஆள் தான் மாறுறோம். பிடிங்கி விட்டது இதில் யார் பிடிங்கி விட்டது? என்னங்கடா ஏமாத்துறீங்க? 20வது நூற்றாண்டில் இப்படி எல்லாமே பேசுவீங்க, ஹியூமன் எரரு. அப்புறம் அங்கே ஓட்டு போட்டுட்டு இருக்கும்போது ஆச்சு அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்குறீங்க. வெக்கப்பட வேணாம் உங்களுக்கு. அப்போ ஃப்ராட் அடிச்சு தானே ஜெயிச்சிருக்கிறீங்க. கேட்டால் அந்த மிஷின் அங்கே இருந்திருக்கணும்ல. சும்மா எனக்கு நான் ஒரு கோயில் கட்டினா இன்ன வரைக்கும் என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கிறேன், அங்கேயும் வச்சுருக்கிறேன். தெரியுமா? மம்தா பானர்ஜியும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க, பினராயி விஜயனும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. மோடியை தவிர எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி வாங்க வேடிக்கை. மோடி தவிர, மோடி தான் 4 ரவுண்டு அவர் தோத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சிருவார் சாயந்தரமா. வானதி ஸ்ரீனிவாசன் காத்தாலே எதிர்த்து தோத்துக்கிட்டே வருவாங்க, அப்புறம் நைட் ஆச்சுன்னா ஜெயிச்சிருவாங்க. அதெல்லாம் நடந்துருக்குது. அதெல்லாம் என்ன என்கிட்ட கதையாக சொல்கிறீங்க? எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கிறானே. இதோ இன்னைக்கு கூட பாருங்கள், தேர்தல் நடக்குது பீகாரில். அந்த ஆள் தேர்தல் வியூக வகுப்பாளர், வியூக வகுப்பாளர், அவருடைய தொகுதி இது வந்து 5% ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னாங்க. 3% ஓட்டு வாங்கி அவருக்கு எல்லாம் டெபாசிட் எடுத்துட்டாங்க அவருக்கு. இன்றைக்கி அதே ஆள், அவரோட பேர்னா பிரசாந்த் கிஷோர், இன்றைக்கி அவர் சுயேட்சையை போட்டிடுறாரு. அவர் முன்னிலையில் இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இடைத்தேர்தலாக அங்கே விளையாட மாட்டாங்க அப்படின்ட்டு. விளையாடவே மாட்டாங்க. ஏன்னா இதுதான் அவங்க பின்னாடி வச்சுக்குவாங்க சொல்கிறதுக்கு. சோழியம் குடிமை சும்மா ஆடாதுன்னுவாங்க. கரெக்டாக வச்சுருக்கா பாருங்க, ஜெயிச்சார். அன்றைக்கி ஜெயிக்கும் போது ஒரு பிரசாத் இருந்தார்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக இதெல்லாம் நடக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடந்துன்னு வச்சுக்கோங்க, விஜய் புட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டுக்க மாட்டான். எடப்பாடி அரசை அதுக்காக 9 தொகுதி தான் தேவைப்பட்டுச்சு. எடப்பாடி கரெக்டாக 9 தொகுதியில் ஜெயிச்சார்ல, கரெக்டாக ஜெயிப்பார். எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அப்போல்லாம். அதே மாதிரி அவன் காப்பாற்றணும்னு நினச்சானா விஜய் ஜெயிப்பார், இல்லாட்டி திருச்சி கிடைக்கல விஜய் புட்டுக்குவார். இதான் இந்த நாடு. திமுக தோல்வி தாங்கிக் கொள்ள முடியல அவங்களால, அதனால இப்படிலாம் வந்து சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஆமாம், அவர் அப்படி நல்லா சந்தோஷமாக இருந்தார். நான் பார்த்தேன், ஸ்டாலின் பார்த்துலாம் பேச சந்தோஷமாக இருந்தார். நீட்டு தேர்வில் அவனால் தாங்க முடியல, செத்து போயிட்டான் அப்படின்னு இதே மாதிரி சொல்லுங்களேன் பார்ப்போம். நீட்டு தேர்வில் அவன் போனான், நல்லா தான் எழுதுறான், செத்து போயிட்டான் அப்படி சாதாரணமாக சொல்லிட்டு போங்களேன். நல்லா படித்த பையன் தானே அவன், நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணான். அவனுக்கு மார்க் கிடைக்கலன்றது தானே அவன் செத்து போகிறான். ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர், அவன் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படாதா? அப்செட் ஆக மாட்டான் அவன்? என்னடா இவ்வளோ சாதனை பண்ணிவிட்டு நம்மளும் போய் டாட்டாரும் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் பாபு ஜெயிச்சிட்டாருன்னா தமாஷா இருக்காது அவங்களுக்கு? அவ்வளோ பெரிய ஆளாக விஎஸ் பாபு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்க வேண்டியது தானே? ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டார்ல. மக்கள் அப்படியே பாபு பாபு நீங்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் பாபு அப்படின்னு ஓட்டு போட்டாங்களாமா கொளத்தூரில்.
நகையா காது குத்துறீங்க, பெருசு கவல் போகிற அளவு குத்திவிட்டாங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் ஆணையம், இதுக்கு ஒரு தலைவன், பானம் கெட்டவங்க, படித்தவன் அப்படின்னோம்னா நாணயமாக இருப்பான்னு சொல்லுவாங்க ஒரு நேரத்தில். நாட்டினுடைய விதியே சாபம் என்னன்னா, இந்த நாட்டில் படித்தவன் அயோக்கியனா இருக்கிறான். ஐயா தந்தை பெரியார் ரைட். ராதா தான் கேட்டார் 40 ஆண்டு காலம் போய் சொல்லிட்டு ஜட்ஜ் ஆனவொன்னா உண்மையாக இருப்பான்னு சொல்கிறீங்க இல்லையா, நியாயம் வழங்கும்னு சொல்கிறேன் இல்லையா, அல்லது தெரியுது உங்கள் யோகியதை ஏமாறுறதா, அந்த மாதிரி தான் அதெல்லாம். இப்போ சட்ட போராட்டம் நீங்க சொல்றது மாதிரி உச்சநீதிமன்றம் போனா ஒன்றும் நடக்காது அப்படின்றீங்க. அப்போ திமுக இதை பண்றதுனால என்ன பயன் இருக்க முடியும்? மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, புரிஞ்சா புரிஞ்சுங்க, புரியாட்டி சொரிஞ்சுங்கன்னு விட்டு போயிடலாம். நாளைக்கு இதே மாதிரி அண்ணாமலை வந்தானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் இல்லாத எம்டி. அது இது மாதிரி தான் அது ஒரு எம்டி. இவர் 4ஆம் தேதி டிக்கெட்டை போட்டு வச்சுருந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு. இன்றைக்கி வந்துட்டு போட்டு சுட்டோட அவர் வந்துட்டு சிஎம் சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. பெருசாக எல்லாரும் விவாதிக்கிறாங்க. அப்புறம் பேப்பரில் வந்துட்டு ஒன்று கர்ஜிக்கிறாரு. இந்த மாதிரி இன்னொருத்தன் வரட்டும், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அன்னைக்கு இதே மாதிரி ஐயா பேட்டி எடுப்பீங்கல்ல? கட்டாயம் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். நான் இறங்கிட்டேன், நாங்களாம் இறங்கிட்டோம். மக்கள் இயக்கம் எதுவுமே முடியாத இடத்துல கடைசியாக ஒன்று இருக்குது, மக்கள் இயக்கம். இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டான், பொட்டி மாற்றிட்டாங்க, பொட்டி மாத்துறீங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? நான் இந்த புத்தகத்தை 2019 போட்ட உடனே வெளியிட்டோம். 2020 வெளியிட்டோம், ஜனவரியில் புக் எக்ஸிபிஷனில் தான் வெளியிட்டோம். அதில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, வெளியிட்டாங்க. ஐயா ராம்பிரகாஷ்லாம் வந்தார், திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்தார், அது வெளியிட்டார். நான் முதல் காப்பி யார்கிட்ட தெரியுமா கொடுத்தேன்? மு.க. ஸ்டாலின் கிட்ட கொடுத்தேன். ஏன் அப்படின்னோம்னா, இந்த பார்ப்பன கார்பரேட் ஆட்சி முதல்ல தீர்த்து கட்டக்கூடிய ஒரு கட்சியா அவன் எதை குறி வைப்பானா, திமுகவை தான் குறி வைப்பானு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இது மாநில உரிமை என்று சொல்லக்கூடிய கட்சி, மொழி உரிமைன்னு சொல்லக்கூடிய கட்சி, மாநில மக்களுக்காக நிற்கிற கட்சி. இதுதான் அவனுடைய முதல் எதிரி. இதைத்தான் நான் ஸ்டாலினுக்கு தான் கொடுத்தேன். இன்னும் சொல்ல போனால் நிறைய புத்தகம் நான் யாரு கொடுத்துருக்கிறேன் ஒரு கட்சியானா திமுக தான் கொடுத்துருக்குறேன். அண்ணன் டி.கே. சிலங்கொண்டு கொடுத்துருக்குறேன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கிட்ட கொடுத்துருக்குறேன். அப்புறம் திமுக தான் நிறைய வாங்கியிருக்கிறாங்க, என்ஆர்ஐ அங்கே உட்பட சொல்கிறேன். அதான் நான் சொல்ல வரேன், வார் ரூம்னு வச்சுக்கிட்டு மோதாத மோதல்ல இவங்க எப்படியெல்லாம் வருவாங்க அப்படின்றதெல்லாம் டிசைன் பண்ணி தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், தடுக்க முடியாது இந்த ஃப்ராடுலன்ஸ் அப்படின்னு. இதே இடத்துல உட்காந்து நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த முறையை நடக்கும், தடுக்க முடியாது. அதனால ஒன்னே ஒன்றுதான். பொண்ணு ஐயா நம்ம பொன்ராஜ் சொல்றாரு பாருங்க, ஒழி இவிஎம், வழி பேப்பர் பேலட். அவ்வளோதான். விடுதலையின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாக்குரிமை மட்டும்தான் மகாத்மா காந்தி சொன்னார். அந்த வாக்குரிமை மீட்கணும் அப்படின்னம்னா நீ எடு, ஒழி, வழி அது தெரியும், வாக்குச்சீட்டு தான், வேற வழியே இல்லை. அதனால தான் அமெரிக்காவில் வாக்குச்சீட்டு, ஜப்பானில் வாக்குச்சீட்டு, ஜெர்மனியில் வாக்குச்சீட்டு, இங்கிலாந்தில் வாக்குச்சீட்டு. இங்கே மட்டும் விஜய் சொல்கிற மாதிரி வார்த்தை வருது வேணாம், இங்கே மட்டும் இவிஎம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. மிக்க நன்றி.